Sukanya ma'am. முதல்ல ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் 45th இயர். இவ்வளோ கிராண்டாக இப்படி ஒரு ஆர்டிஸ்டோட கேலக்ஸியே இங்கே இருக்கு. எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்காங்க, எல்லா படத்தையும் ரசிக்கலாம், சந்தேகமே இல்லை. ஆனால் எனக்கு மனசில் நின்ன ஒரு கேரக்டர் அப்படின்னா கட்டாயம் அது முதல் மரியாதை. சொல்லாமல் இருக்கவே முடியாது. என்னக்கா இப்படி இருக்கிறீங்க நீங்கள்? எப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்காக வாழ போகிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது தான் என்னோடய வேலையே. அத்தையா, அம்மாவா, பாட்டியா, மனுஷனுடைய மனசில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க வீட்டுடைய ஆளாக இருக்காங்க. வடிவம் elder to you. I am blessing you. Have good health and good prosperity in your life. என்னை மிரட்டுவாங்க சின்ன வயசுலலாம் இவங்க, அதனால் இன்னும் எனக்கு அந்த பயம் இருக்குது. LA Beach Meadow Farm and Residential Plot in கடலூர். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Charanam Homes மற்றும் Anuj Styles வழங்கும் City Fox Media proudly presents 45 years of வடிவக்கரசி, a tribute to our living legend. Powered by Cookie Man, associate sponsor Scissors and Cool Events, travel partner Make You Fun Holidays. சரி, அடுத்தபடியாக சுகன்யா மேம் ரொம்ப நேரமாக பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன்ஸ் மேம். அவங்க மேடையில் இப்போ வரப்போகிறாங்க. நளினி மேம், குட்டி பத்மினி மேம் ஆல்சோ டு ப்ளீஸ் ஜாயின் அஸ். அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய ஹீரோயின்ஸ்க்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப நேரம் ஆகியும் வெயிட் பண்ணி நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணதுக்கே ஃபஸ்ட்டு அப்பாலஜிஸ் அண்ட் தேங்க்யூ மேம். சுகன்யா மேம். ஹலோ மேம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேம், கிட்டத்தட்ட 45 வருஷம் தமிழ் சினிமாவில் அவங்க பண்ணாத கதாபாத்திரமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வடிவகரசி அம்மாவுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் 45th இயர். இவ்வளோ கிராண்டாக இப்படி ஒரு ஆர்டிஸ்டோட கேலக்ஸியே இங்கே இருக்குது. இவங்க ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது. இது உடனே உங்களுக்கு புஸ்வானம் வந்துட்டுருக்கீங்க. ஐ நோ ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி முதல்ல எனக்கு அவங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இவங்க எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்காங்க, எல்லா படத்தையும் ரசிக்கலாம், சந்தேகமே இல்லை. ஆனால் எனக்கு மனசில் நின்ன ஒரு கேரக்டர் அப்படின்னா கட்டாயம் அது முதல் மரியாதை. சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹீரோயின்ஸாக நடிச்சிருக்காங்க. நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு நான் இவங்களோட ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். அந்த 3 படங்கள்லையும் சரி, நான் ஃபஸ்ட் டே ஒர்க் பண்ணும்போது இவங்க கூட ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் அந்த மூமெண்ட், அதுக்கு அடுத்த தாட் வந்து முதல் மரியாதையில் நடித்தாங்க. வெஸ்ட்டு ஒரு லுக்கு அப்படி ஒரு நம்மலாம் பண்ணக்கூட அட்டம் கூட பண்ணக்கூடாது. வெறும் அப்படி முடி அப்படி பின்னாடி சொறிவாங்க பாருங்கள். அதில் அவ்வளோ தாட் இருக்கும். சும்மா ஏதோ நானும் ஆக்ட் பண்ணுறேன், வித்தியாசமாக ஏதோ பண்ணுறேன் அப்படின்றது இல்லாமல் ஒரு கரெக்ட்னஸ், ஒரு கேரக்டருக்கு எவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. எனக்கு தெரிஞ்சு முதல் மரியாதையில் வெரி ஃபியூ சீன்ஸ்னாலும் இன்றைக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலாக வேறு யாருமே இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லுவேன். எத்தனை மேடைகளில் சொன்னாலும் இது போதாது. ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அண்ட் இப்படி பல படங்களில் சொல்லிகிட்டே போகலாம். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹர். இவ்வளவு கிராண்டாக ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுற அத்தனை ஸ்பான்சர்ஸ்க்கு முதல்ல பாராட்டுகள். ஏன்னா வெறும் ஹீரோயின் அப்படின்னு இல்லாமல் இவங்க ஹீரோயினாக வலம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டு கொண்டிருக்கிறார்களே, அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு நினச்சவங்களுக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஆல்சோ this evening. Thanks amma, thanks a lot. Thank you so much ma'am. Nalini ma'am, ஒரு few words உங்ககிட்ட இருந்து ப்ளீஸ். Sorry.
நளினி அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஃபியூ வேர்ட்ஸ்லலாம் முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்யூக்கா. இன்னைக்காவது உங்களுக்காக வாழ்கிறீங்கன்ற சந்தோஷம் எனக்கு. அதாவது தனக்காகவே வாழாமல் அவங்கள சார்ந்தவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழும் தெய்வம் தான் எங்கள் அக்கா. அவங்களுக்கு முதல்ல நோ சொல்ல தெரியாது. நான் வந்து சின்ன பிள்ளை தான் அவங்கள விட. ஆனால் சில படங்கள் போகும்போது நான் சொல்லுவேன், இல்லை நான் எனக்கு பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு நான் வண்டியில் ஏறி உட்காந்துருவேன். இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன், வாங்க வாங்க. என்னால் இல்லை பிள்ளை பாவம், நடித்து கொடுத்துட்டு வந்துடலான்னு வாங்க. என்னக்கா இப்படி இருக்கிறீங்க நீங்கள், எப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்காக வாழ போகிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது தான் என்னோடய வேலையே. நாங்கள் 2 பேரும் ஒரு படம் பண்ணோம், மீண்டும் பராசக்தின்னுட்டு, ஸ்டார்டிங்கில். ஏ ஜெகநாதன் சார். ஆமாம், ஏ ஜெகநாதன் சார். அதில் ஒரு சீன் வரும், சிவகுமார் சார் வந்து என்னோட பேராக இருப்பாங்க. அவங்க தவறிடுவாங்க, எனக்கு அம்மா அவங்க. அந்த விசேஷம் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அழக்கூட தெரியாது, மனசுக்குள்ளே எவ்வளோ வீட்டில் இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் வச்சுருந்து அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆனோடனே, ஓ இப்படியெல்லாம் அழுகணுமான்னு சொல்லிட்டு நான் அதை விட அழுக போய், அப்புறம் அவரது சிவகுமார் சார் தான் வந்து 2 பேரையும் அடிப்பேன் நான், மரியாதையாக 2 பேரும் வாய முடுக்குன்னு சொல்லி ஒரு ½ டே ஷூட்டிங்கே முடிஞ்சது. அந்த மாதிரி தனக்காகவே இல்லை. இன்றைக்கும் நான் வந்து ஒரு 3:30 மணிக்கு நான் சாமி கும்பிடும்போது எனக்கு ஒரு ஃபோன் வரும். யாருன்னு பார்த்தா வடிவாக்காவாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க 3:30 மணிக்கு? நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் பாப்பா அப்படின்வாங்க. ஷூட்டிங்கில் இருக்கீங்களா? மணி என்ன தெரியுமா, நான் எந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ஷூட்டிங்கில் இருக்கீங்க, முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போங்கன்னா அவங்களுக்கு நோ சொல்ல தெரியாது. இல்லை பரவாயில்ல, இப்போ விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ விட்டுருவாங்க, நான் அதனால் உன்னோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், நான் நேராக வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போகிறேன்க்கா அப்படின்னு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் அவங்க குழந்தையாக இருக்கிறதுனால தான் அவங்களால 45 வருஷம் சர்வை பண்ண முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. 45 இல்லை, 400 வருஷமும் அவங்க இப்படியே சர்வை பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த இன்னசென்ஸ் வந்து அவங்கள விட்டு போகவே போகாது. காட் பிளஸ் யூக்கா. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வடிவம்மா பற்றி சொல்லணுன்னா ஏபிஎன் மாமா பற்றி தான் சொல்லணும் முதல்ல. ஏன்னா அவருடைய டைரெக்ஷனில் 3 படம் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஸோ அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் இந்த திருவருட்செல்வர், திருமால் பெருமை, நவராத்திரி, இந்த டைமில் தான் வடிவம்மாவோட எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தது. உண்மையிலே சொல்கிறேன், ஃபேமிலிக்காக அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். இன்றைக்கி வந்து அவங்க சினிமா மட்டும் இல்லை, டிவியில் கூட அவங்க வந்து ஒரு அத்தையா, அம்மாவா, பாட்டியா, மனுஷங்களுடைய மனசில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க வீட்டுடைய ஆளாக இருக்காங்க. வடிவம், elder to you, I am blessing you, have good health and good prosperity in your life. Thank you. தேங்க்ஸ். நல்லிமா வந்து சொன்னதெல்லாம் உண்மை. நம்ம சீக்கிரம் கிளம்பலாம்னு சொன்னால், இருங்க ஒரு சீனை முடிச்சுட்டு போகலாம், இருமா நல்லிமா இருமான்னு நான் தான் கெஞ்சுவேன். அந்த மாதிரி அது வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியாது. அதே மாதிரி காலையில் அவங்க பூஜை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் அவங்க தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் அடிக்கடி பேசிக்க மாட்டோம், பட் மெசேஜில் தான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி சுகன்யா பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, அழகாக பாட்டு பாடுவாங்க. நான் ஷூட்டிங்லலாம் பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறேன். ரொம்ப அதாவது ஒரு மெஜஸ்டிக் பொண்ணை நாங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி சின்ன பொண்ணு, இப்போ ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்னை வந்து எனக்கு விஷ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நளினிமா வந்து ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, நான் வருவேன். நீங்கள் ஐயோ, எனக்கு வந்து என்னை மிரட்டுவாங்க சின்ன வயசுலலாம் இவங்க. அதனால் இன்னும் எனக்கு அந்த பயம் இருக்குது. பப்பிக்கானா எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து விஜிமா வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் எவ்வளோ மிரட்டுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் விஜிமாக்கெல்லாம் தெரியும். அதனால் நீங்கள் வந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலே இந்த விழாவை பெருமைப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச் லவ்லீஸ் மேம். இப்போ நீங்கள் பார்த்தது தான் ரியாலிட்டி. அது முதல் மரியாதையில் அவ்வளோ மிரட்டியிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கும் அவங்கள பிஹேவியருக்கும் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்னா இப்படி தான். ஐயோ என்னப்பா என்ன சொல்ல போகிறாங்க, வேண்டாம் இதை முடிச்சிடலாம், இப்படி தான் நளினி அக்கா ரொம்ப அழகாக சொன்னாங்க. லிட்டரலி திஸ் இஸ் ஹர். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்னா, ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மர் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ அதுக்கு பர்ஃபெக்ட், இது குவான்டிட்டின்லாம் சொல்லுவோம் இல்லையா, மெஷர்மெண்ட்லேருந்து
அதுக்கான அத்தனை விஷயங்களும் இவங்க தான். ரொம்ப இயல்பா, ரொம்ப நம்ம எதிர்பார்க்காம ஒரு இந்த கேரக்டர்னா இவங்க தான், இவங்கள மிஞ்சி இந்த சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் வடிவுக்கரசி அவர்கள்னா அவங்க மட்டும்தான். பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர். தேங்க்யூ அகெயின் ஃபார் காலிங் மீ. விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி லாங் லைஃப். நல்ல ஆரோக்கியத்தோட என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். Thank you so much, ஸோ ma'am. மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அம்மன் கோயில் எல்லாமே இந்த நம்மா உந்தன் கோயிலம்மா. So beautiful. நாம் பாடக்கூடிய புகழ் மாலை காலத்துக்கும் அது வாசம் வீசும். இந்த அம்மாவுக்கு ஏன் வீசணும்னா, அந்த அம்மாவுடைய தலையை பார்க்கறதுல நர, அது என்னன்னு கேட்ட அனுபவத்தின் முத்திரை, வண்ணத்திரை, சின்னத்திரை, எண்ணத்திரை, அத்தனை திரை, அத்தனையும் பார்ப்பேன், பதிப்பேன், முத்திரை. அந்த இது இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். Turnham Homes, LA Beach Meadow, farm and residential plot in Kadalur. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.